ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கீரை சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் 1.5 அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க. பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு இந்த அளவு 3லேருந்து 4 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது இப்போ நான் பருப்பையும் அரிசி நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கிறேங்க. கூடவே ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணலாம், கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் சிறுகீரை எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு பெரிய கட்ட அளவு கீரை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. இதில் கீரையெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்போ தான் இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாங்க. பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால் 2 விசில் விட்டாலே போதும். இப்போ இதில் விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இல்லைனா கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கடுகு இப்போது பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதிலே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் புளி சேர்க்கறது இல்லைன்னா இன்னும் கூட 2 தக்காளி இதிலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் புளி தண்ணி சேர்க்கறதுனால 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்கங்க. குழம்பு தனியாக சாதம் தனியாக செஞ்சதோட நம்ம சேர்த்து கீரை சாதம் பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு கீரை சாதமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கீரை பருப்பு சாதத்தை சேர்த்துடலாம். இதில் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சேர்த்து கலந்து விட்டால் காரமெல்லாம் சேர்ந்துக்கும். இதிலே நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை சாதம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இதை நம்ம எடுத்து இப்போது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம்.
இது சுடு சுடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.